சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டனும் ரசிகர்களால் அன்போடு தல என்று அழைக்கப்படுபவருமான மகேந்திர சிங் தோனி கெண்டைக்கால் தசை வலி காரணமாக IPL 2026 தொடரின் அடுத்த 2 வார போட்டிகளில் விளையாட மாட்டார் என்று CSK அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. IPL 2026 சீசன் தொடங்கும் நிலையில் தோனி விளையாட மாட்டார் என்ற செய்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஒரு முக்கிய போட்டிக்கு முன்னதாக இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தோனிக்கு ஏற்பட்ட கெண்டைக்கால் தசைவலி அதிகரித்ததை தொடர்ந்து அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். பரிசோதனை முடிவுகளை தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு 2 வாரங்களுக்கு முழு ஓய்வு தேவை என்று அறிவுறுத்தியுள்ளனர். தோனியின் உடல் நலம் மற்றும் அணியின் நீண்டகால நலன் கருதி CSK நிர்வாகம் அவரை ஓய்வில் இருக்க வலியுறுத்தியுள்ளது. தோனி இல்லாதது CSK அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. அவரது விக்கெட் கீப்பிங் திறமை, அனுபவம் மற்றும் போட்டியின் போக்கை மாற்றும் திறன் ஆகியவை CSK அணிக்கு மிகப்பெரிய பலம். அடுத்த 2 வாரங்களில் CSK அணி பல முக்கியமான போட்டிகளில் விளையாட உள்ளது. இந்த போட்டிகளில் தோனி இல்லாதது அணியின் வெற்றியை பாதிக்கும் என்ற கவலை ரசிகர்களிடம் எழுந்துள்ளது. CSK அணி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தோனியின் உடல் நலம் எங்களுக்கு மிக முக்கியம். கெண்டைக்கால் வலி காரணமாக அவருக்கு தேவையான ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. அவர் விரைவில் குணமடைந்து மீண்டும் அணிக்கு திரும்புவார் என்று நம்புகிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தோனி இல்லாத 2 வாரங்களுக்கு CSK அணியின் விக்கெட் கீப்பர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சஞ்சு சாம்சனை இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்க CSK நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை பொறுத்தே CSK அணியின் ஆட்டத்திறன் அமையும். மேலும் தோனி விரைவில் குணமடைந்து மைதானத்திற்கு திரும்பி ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே அனைவரின் பிரார்த்தனையாக உள்ளது.